ஹாய் காய்ஸ் வெல்கம் டு ஜாஷி டாக்ஸ். இன்னைக்கு நாம பார்க்க போற எஸ்பிஓட லேட்டஸ்ட் அப்டேட் என்ன தெரியுமா? எஸ்பிஓ ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும் அப்படிங்கிற ப்ரெடிக்ஷன் தான். என்ன போலவே நீங்களும் எஸ்பிஓல 2023ல ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா, பிரீமியம் ஆர் பேசிக் பிளான்ல ஜாயின் பண்ணியிருப்போம். அந்த அமௌண்ட் நம்ம எதுக்காக பே பண்ணணும்னா, க்ளவுட் ஸ்டோரேஜ்க்காக தான். ஸோ க்ளவுட் ஸ்டோரேஜ் ஒர்க் தரதா தான் நமக்கு இன்னொரு விஷயம் சொல்லப்பட்டது. அதுதான் சேல்ஸ் டீம், ப்ரொமோஷன் டீம் 2ஆ டிவைட் ஆனது. ஸோ இப்போ ஒரு 30 அண்ட் 40 டேஸ்க்கு பிறகு அதே க்ளவுட் ஸ்டோரேஜ் ஒர்க் நமக்கு வரப்போகுது. ப்ளஸ் சேல்ஸ் டீம்ல என்ன இன்கம் சேலரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்களோ, அதே போல ப்ரொமோஷன் டீமுக்காக என்ன சேலரி சொன்னாங்களோ, அதே சேலரிய தான் நாம இந்த லாஸ்ட் மந்த் எண்டுக்கு பிறகு ஸ்டார்ட் பண்ற ஒர்க்ல இருக்க போறோம். அதாவது நமக்கு ஒர்க் வந்து ஓல்டு மெம்பர்ஸ்க்கு பெர்மனன்ட் ஆக போகுது அப்படிங்கிற குட் நியூஸ் தான் நான் இப்ப சொல்ல வந்திருக்கேன். தென் இதுல 2 விஷயம் நம்ம கவனிக்கணும். க்ளவுட் ஸ்டோரேஜ் ஒர்க் ஆல்ரெடி நம்ம பண்ணியிருப்போம். சரியா? இப்போ நம்ம பண்ற ஒர்க்கோட இன்னும் எக்ஸ்ட்ராவா ஸ்க்ரீன் ரெக்கார்டரோ இல்ல ஸ்க்ரீன்ஷாட்டோ தான் எடுக்க போறோம். அதுக்கு நம்மளோட வாய்ஸோ, ஃபேஸோ தேவையில்ல. ஒர்க்குமே ஈஸியா தான் இருக்கும். அத பத்தின அப்டேட்டும் சார் சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு அதாவது ஓல்டு மெம்பர்ஸ்க்கு ஒர்க் எப்போ பெர்மனன்ட் ஆகுதோ, அப்போ நியூவா ஜாயின் ஆகுறவங்களுக்கு ஒர்க் வேற மாரி இருக்கும். இப்போ நியூ ஜாயினர்ஸ் என்ன பண்றாங்க, ஃப்ரீயா வந்து ஜாயின் பண்றாங்க. 10 டேஸ் ஒர்க் பண்றாங்க. அந்த அமௌண்ட்டையும் எடுத்துக்கிறாங்க. ப்ளஸ் அடுத்த லெவல் அப்கிரேட் பண்ணி மந்த்லி ஒரு இன்கம் அதில அவங்க வந்து ஒருத்தங்கள ரெஃபர் பண்ணுறதும், பண்ணாததும் அவங்க விருப்பம். அவங்களே மட்டும் ஒர்க் பண்ணிட்டு அவங்களே ஏர்ன் பண்ணிக்கலாம். பட் ஆஃப்டர் ஓல்டு மெம்பர்ஸ்க்கு ஒர்க் பெர்மனன்ட் ஆன பிறகு நியூவா ஒருத்தங்க உள்ள வராங்கன்னா, அவங்களுக்கு இந்த மாரி ஜாப் இருக்காது. வேற மாதிரியான ஜாப் தான் இருக்கும். ப்ளஸ் நியூ ஜாயினர்ஸ் ஃப்ரீயா ஜாயின் ஆகுறது இந்த ஆகஸ்ட் மந்த்ல எப்போ வேணாலும் எண்ட் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனும் நோட்டீஸ் போர்ட்ல சொல்லியிருக்காங்க. இது போல எஸ்பிஓ தகவலுக்காக நம்ம ஜாஷி டாக் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுடைய எஸ்பிஓ ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் அப்டேட்ல நம்ம சந்திக்கலாம். அன்டில் தென் பை ஃப்ரம் ஜாஷி. தேங்க் யூ.